நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யார் பிரியறது? சார், ஸ்டாலின் சார் பீரியட் சார். எங்கடா கிளாஸ் எடுக்காம எங்க ஓபி அடிக்க போயிருக்கான் உங்க ஸ்டாலின்? ஹெச்எம் சார் கூப்பிட்டான்னு போயிருக்காரு சார். ஓ, ரெண்டு ஓபியும் ஒன்னா சேரதா? அப்ப உருப்பிட்ட மாதிரி தான். ஹோட்டல் எக்ஸாம் வருது தெரியும்ல? அதுல ஃபெயில் ஆனவங்களை எல்லாம் என்ன பண்ண போறன்னு உங்க ஸ்டாலின் சார் சொன்னாரா இல்லையா? என்னடா வாயில என்ன கொல்கட்டையா வச்சிருக்கீங்க? நீங்க ஃபெயில் ஆனா என்ன செய்வோம்னு சொன்னாரா இல்லையா? ஏய், நீ சொல்லு. எங்களெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வேற வேற கிளாஸ்ல போடுவாங்கன்னு சொன்னாரு சார். சொல்லிட்டாரா? வெரி குட். ஆமா, யார் யார் கூட போறது முடிவு பண்ணிட்டீங்களா? ஏய், சொல்லுங்கடா. எந்த 5 பேர் எந்த செக்ஷன் போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல சார். ஏன்டா இன்னும் முடிவு பண்ணாம இருக்கீங்க? நாங்க வேற ஒண்ணு முடிவு பண்ணிருக்கோம் சார். வேற ஒண்ணா? ஆமா சார். பேசாம நாங்க எல்லாருமே எக்ஸாம்ல பாஸ் ஆகலன்னு இருக்கோம் சார். ஓஹோ, அந்த அளவுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா சார், நாங்க எல்லாரும் பாஸ் ஆகி உங்களுக்கும் இந்த ஸ்கூலுக்கும் பெருமை சேர்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் சார். எங்களோட கல்வி தந்தையே நீங்க தான் சார். உங்களோட நம்பிக்கைய வீணாக்க மாட்டோம் சார். என்ன நக்கலா? சார், உயிரோட இருக்கிற வரைக்கும் நாங்க யாருமே உங்களை மறக்க மாட்டோம் சார். யார் உயிரோட இருக்கிற வரைக்கும்? நீ ஏன் நானா? நீங்க எல்லாம் முட்டா பசங்கடா. ஒரு டிவோ இன்ஸ்பெக்ஷன்ல ஆன்சர் சொன்னதோ மனசுக்குள்ள என்ன பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு படிப்பே வராதுடா. அந்த ஸ்டாலின் மட்டுமல்ல, அந்த கடவுளே வந்து பாடம் நடத்தினாலும் நீங்க யாரும் பாஸ் ஆக மாட்டீங்கடா. பாஸ் ஆக மாட்டீங்கடா. ஏய் போட்டாமணி, நீ எந்திரா. இதெல்லாம் படிக்கிற மூஞ்சாடா. சாய், உங்க அப்பா என்ன பண்றான்? லாரி டிரைவர் சார். லாரி டிரைவர். அப்போ உனக்கு கிளீனர் வேலை ரெடியா இருக்கும். வண்டியை ரிவர்ஸ் பாக்குறது, அப்புறம் பேப்பர் போட்டு கண்ணாடியை துடைக்கிறது, என்ஜின்ல தண்ணியை ஊத்துறது. 4-5 பேருக்கு எரும மாடு வைக்கிற வேலை கன்ஃபார்மா இருக்கு. டேய், உங்களால முடியவே முடியாதுடா. படிப்பு உங்களுக்கு வரவே வராது. உருப்பட மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதானே ஸ்கூல்ல இருக்கிற குப்பை எல்லாம் பொறுக்கி ஒண்ணா போட்டோம். இப்போ என்னன்னா திடீர்னு உங்க சட்டக்காரர் எல்லாம் நிமிருது. டேய், நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. எழுதி வச்சுக்கங்கடா. இந்த அழகா சொல்றேன், நீங்க உருப்படவே போறது இல்லடா. குட் மார்னிங் சிப்பு. பிள்ளைகளா குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. பசங்களை பார்த்து ரொம்ப நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. உன் பேச்ச கேட்டதும் பசங்களுக்குலாம் அப்படியே படிக்கணுங்கிற ஆசை கொப்பளிச்சிட்டு வந்திருக்குமே. என்ன சார் கிண்டலா? நீ என்ன மெண்டலா? சின்ன பசங்களை பார்த்து நீ உருப்பட மாட்டே, எரும மாடு மேய்க்கத்தான் லாய்க்குன்னு சொல்லலாமா ஐயா? உண்மைதானா சார்? என்ன உண்மை அதுதானே சார்? நான் சேலஞ்ச் பண்றேன் சார். நான் சொல்றதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க சார். எப்பா, இவரு உங்க கூட சேலஞ்ச் பண்றாராம். இவருடைய சேலஞ்சை ஏத்துக்க யார் யார் ரெடி? நான் சொல்றேன் சார். டேய், நீ எந்திரி. நீ எந்திரி. நீ எந்திரி. நீ எந்திரி. நீ எந்திரி. நீ 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 எந்திரி. இங்க நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் ஒரு பாடத்துல கூட பாஸ் ஆக மாட்டாங்க. எவ்வளவு பெட்டு? எவ்வளவு பெட்டு? சார், எல்லா படத்திலும் பாஸ் ஆறோம் சார். சபாஸ், சரியான போட்டி. அழகு, உன் சவால பசங்க ஏத்துக்கிட்டாங்க. நீ என்ன சொல்ற? சார், நான் ரெடி சார். என்ன வேணா பெட் கட்ட சொல்லுங்க சார். அப்படியா? அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க என்ன செய்யணும்னு நீயே சொல்லு. சின்ன பையலோ சார், தினம் என்ன தேடி வந்து தலை குடிஞ்சி கை கட்டி வணக்கம் சொல்லணும். இதை ஏழாப்பு முடிகிற வரைக்கும் பண்ணணும் சார். டேய், நீங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டீங்கன்னா நம்ம அழக என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கடா. சார், மொட்டை அடிச்சுக்கணும் சார். அழகு பாஸ் ஆனதானே? பாஸ் ஆனதாப்பா. ஆனா மொட்டை அடிக்கணும் பாத்துக்கோ. மண்டையில ஒரு முடி கூட இருக்க கூடாது. பாத்துக்கலாம் சார். அவர் கருப்பு கண்ணாடியே போடக்கூடாது சார். சார், நாங்க பாஸ் ஆனதுக்கு அப்புறம் அவர் இன் பண்ண கூடாது சார். அழகு அழகு அழகு. பிள்ளைங்களா, அவர் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. எல்லா மாணவர்களும் கல்லு மாதிரி தான். வாத்தியாருங்கிற சிற்பி தான் உங்களை சிலையா மாத்துறது. உங்களுக்கு ஸ்டாலின்ங்கிற ஒரு நல்ல சிற்பி கிடைச்சிருக்காரு. கவலையே படாதீங்க, நீங்க எல்லாம் பிரமாதமா வருவீங்க. வாங்க ஸ்டாலின். அடடே, என்ன குருவி நீங்களும் வந்திருக்கேள். நான்
வாத்தியார்னா வாங்கோ, பியூனுனா போங்கோவா? அப்படியெல்லாம் இல்ல குருவி. ஏன் டென்ஷன் ஆகிறீள்? ஸ்டாலின், நீங்க 1:30 மணிக்கு தானே வரதா சொன்னீள்? இல்ல சார், பசி கொஞ்சம் அதிகமாயிருச்சு, அதான் உடனே. அதனால என்ன, லஞ்ச் ரெடி, ஆல்ரெடி சாப்பிட வேண்டியதுதான். அப்புறம் குருவி, நீங்க எங்க உங்க ஆத்துக்கா? நான் என்ன போன்றியா? இல்ல சார், குருவி இன்னைக்கு நம்ம கூட சேர்ந்து சாப்பிட்டு சார். இன்னைக்கு சண்டே ஆச்சே, நம்ம ஆத்துல அவர் சாப்பிடுவாரா என்ன? நான் என்கிட்ட கேட்காம எல்லாத்துக்கும் நீயே பதில் சொல்ற. அதுக்கு இல்ல குருவி, இன்னைக்கு உங்க ஆத்துல நான்வெஜ்ஜா இருக்கும், அதான் சொன்னேன். அத நான் ராத்திரி சாப்பிட்டுக்கிறேன், இப்போ இங்கதான் சாப்பிட போறேன். ரைஸ் உங்களுக்கு சேர்த்து வைக்கலையே. நான் என்ன அவமானப்படுத்தினா நான் போயிடுவேன் நினைக்கிறியா? நெவர். சாப்பிட்டு தான் போறேன். ஸ்டாலின், இந்த நேரம் பார்த்து கரண்ட் இல்ல, ஆத்துக்கு வெளியில போய் காத்தாட உட்கார்ந்து சாப்பிடுவோமே. தாராளமா சாப்பிடலாமே. வாங்க. ஐயோ, என்ன சிவகாமி, என்ன மோமுடி எல்லாம் போட்டு சமைச்சிட்டு இருக்கீங்க? போக அதான். அப்பா சிவாலி, எதுக்கு இங்க கூட்டின்னு வந்தேன்? நான் சிவா, குருவிய கட் பண்ணி விடாம எதுக்கு கூட்டு வந்தேன்னு சொல்றியா? அது இல்ல, இன்னைக்கு சண்டே. உன் கையால சாப்பாடு கிடைக்குதுன்னும் போது அது எந்த டேவா இருந்தா எனக்கு என்ன? ஆமாம்மா, பரிமாறுறப்போ பார்த்து பரிமாறினா போதும். நீங்க கையால மீண்டும் வாங்க. சிவா, நான் எங்க உட்காருது? அந்த பாயை எடுத்து போட்டு உட்காரு. இது பாயா? எனக்கு ஏல நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு ஏல என்ன சிவா, முட்டையா? கொழுக்கட்டை குருவி. எனக்கு ஒண்ணு கூட. 2 தான் இருக்கு. இதுல வேண்டாம் உன்ன. சாப்பிடுங்க. சார், ஒண்ணு கொடுங்க சார். ஐயோ, ஓனர் கோச்சுக்குவாங்க. சிவா, ஃபிஷ் ஃப்ரையா? ஐயர், அதுல ஏது ஃபிஷ் ஃப்ரை? இது சேனக்கிழங்கு ஃப்ரை. இது சேனக்கிழங்கு ஃப்ரையா? ஆமா. அதுலயாவது ஒண்ணு வை. இது 1 தான் இருக்கு. சாரி குருவி, அப்பவே சொன்னேன், கோவிச்சுட்டேள். இப்ப பார்த்தேடா, அன்எக்ஸ்பெக்டடா வந்தாலும் இதான் ப்ராப்ளம். எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடைக்காது. ஐரே, இது என்ன ஞான பழமா? பாதியா பிக்க முடியாதுன்றதுக்கு. குருவி, கண்ணு வைக்காதே, வயிறு வலிக்கும். எல்லாத்தையும் தான் அங்க வச்சியா, அப்புறம் நான் எங்க வைக்கிறது? போதும் போதும். குருவி போட்டுக்கோ. என்ன சிவா, செல்ஃபா? சிவா, இதையாச்சும் சிக்கன் லெக் பீஸ்னு ஒத்துக்கோ, அப்புறம் பெரிய சாப்ப கிழங்குன்னு சொல்லிடாத. அதான் நோக்கி தெரிஞ்சிருக்கே சேப்பங்கிழங்குன்னு. சிவா, இப்போ அத காரக்குழம்புன்னு சொல்ல போற, அதானே? என்ன குருவி இது, காரக்குழம்புன்னு சொல்லாம மீன் குழம்புன்னா சொல்லுவா? அப்போ இதுல மெதுக்கிறது மீன் இல்ல, அதானே சொல்ற? மீனா? என்ன குருவி இது, வாட் டு யூ மீன்? மஞ்சள மீன், அதான் என்ன மேல தொக்கா மெதுக்குத. குருவி கண்ணுக்கு எல்லாமே தப்பு தப்பா தெரியறது, பாவம் பசுமயக்கம் போல இருக்கு. சிவா, எனக்கு அந்த காரக்குழம்ப அப்ப ஊத்த மாட்டேன், அப்படித்தானே? எப்படி குருவி கரெக்டா சொல்ற? அப்போ எனக்கு என்னதான் இருக்குது? டட்டடாய். என்ன இது? தயிர். அப்போ தொட்டுக்கோ. ஊறுகா. இது உங்களுக்கே கொஞ்சமாச்சும் நியாயமா தெரியுதா? என்ன உதவி பண்ண முடியும்? ஓனர் எதிர்த்து ஒண்ணுமே பண்ண முடியாதியா? ஆமா, அண்ணாச்சி எதிர்த்தெல்லாம் சண்டை போடுவீங்க, இந்த அல்பி எதிர்த்து சண்டை போட மாட்டீங்க. அத நானு நம்பணும். கம்முனு இருங்க சார். குருவி, அது சிவகாமி கையால ஊற ஊத்துன தயிர். வேணாயிரு, என் வாய கலராத.
அப்புறம் நல்லா வந்துட போகுது. ஏ குருவி என்ன வரும்? அது தயிர் உடலுக்கு நல்லது, தயிர் மிகவும் குளிர்ச்சியான பொருள், தயிர் ஒரு சத்தான உணவுன்னு நல்ல வார்த்தையா வந்துரும்னு சொன்னேன். சார் உலகட்ட நல்லா இருக்குதா? இப்படி ஒரு அநியாயத்தை இந்த உலகத்துல நான் பார்த்தது இல்ல சார். போதுங்க. எதுக்குங்க இதெல்லாம்? ஏன் நன்னா இல்லையா? நீங்க பண்ணது நல்லா இல்ல. முதல் தடவை அதான். ஐயா அது இல்லைங்க. எதுக்கு எனக்காக நீங்களாம் நான்வெஜ் சமைச்சுக்கிட்டு? அதைத்தான் நல்லா இல்லைன்னு சொன்னேன். நீங்க தேனிக்காரர், நாக்கெல்லாம் வெஜ்ஜு சாப்பிட்டு செத்து போயிருக்கோம். ஏங்க நான் தேனிக்காரனா இருக்கிறது இருக்கட்டுங்க, நீங்க எவ்வளவு ஆச்சாரமானவங்க, இதெல்லாம் போய் சமைச்சுக்கிட்டு. அன்பா ஆச்சாரமானு யோசிச்சா அன்புதான் பெருசுன்னு பட்டது, அதான். சரி உங்க அப்பா ஒன்றும் சொல்லலையா? காய்கறியை விட சிக்கன் சீப்பா தான் இருக்குன்னார். அது இல்லைங்க, இந்த மாதிரி நான்வெஜ் சமைக்கிறதுக்கு அவர் ஒன்றும் சொல்லலையான்னு கேட்டேன். அவர் தானே வாங்கிட்டு வந்தார், அதுவும் ஆத்துக்கு வெளியே தானே வச்சு சமைச்சேன். அதுக்குன்னு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏங்க சமைக்கணும்? பழகிக்க தானே வேணும். ஏன்? இல்ல இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு இல்லைன்னு தோணுது. ஏங்க முகத்துல துணியெல்லாம் கட்டிக்கிட்டு பிடிக்காத விஷயத்தை எதுக்குங்க பண்ணணும்? பிடிச்சவாளுக்காக தானே. நல்லா இருந்ததானே சொல்லுங்க. இந்த சைவம் செஞ்ச அசைவம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி எப்படி கத்துக்கிட்டீங்க? புக்கெல்லாம் படிச்சுதான். அப்பா படிச்சு செஞ்ச மாதிரி தெரியலங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனிமே சண்டே சண்டே அதெல்லாம் வேணாங்க. ஏன்? சாப்பிட்றதுக்கு என்னமோ வாய்க்கு ருசியாதே இருந்தது, ஆனா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்? இல்ல இந்த வீட்டுக்கு இதெல்லாம் பொருத்தமா இல்லை. வீணை, துளசி செடி, சாமி மாடம், இதோட ஃபில்டர் காப்பி இதாங்க சரி. விஸ்ப்ரே எல்லாம் செட் ஆகாது. ரெண்டுக்குமே சம்மந்தம் இல்லை, புரியுதா? நீங்க சொல்ல வர்றது எனக்கு புரியறது, நான் சொல்ல வர்றதுதான் உங்களுக்கு புரியல. எப்போவாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம், ஆனா எப்பவுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட ஒரு வாழ்க்கை வாழவே முடியாதுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் பிடிச்சவாளுக்காக விட்டு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, ஆனா ஆயுசுக்கும் விட்டு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா பேசுறீங்க. இல்ல, உள்ள நினைக்கிறத அப்படியே சொல்றேன், அவ்வளவுதான். இல்லைங்க, நம்ம ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. ஒரே மாதிரி யோசிக்கிற ரெண்டு பேர் உலகத்துல எங்கேயும் கிடையாது. சரி, காலையில் சாமி கும்பிடாம உங்களால் இருக்க முடியுமா? ஆனால் நான் சாமியை கும்பிட மாட்டேனே. மனுஷாளுக்கு தான் சாமி எல்லாம். பல பேருக்கு சாமியா வாழற நீங்க எல்லாம் சாமி கும்பிட வேண்டிய அவசியம் இல்ல. பாவத்தை பண்ணிட்டு காசிக்கு போறவா பெரியவாளா, பாவமே பண்ணாம இருக்கிறவா பெரியவாளா? சும்மா பார்த்ததும் பிடிக்கிறது எப்ப வேணாலும் பிடிக்காம போயிடும். பார்த்து பழகி மரியாதை வந்து அந்த மரியாதை தான் உங்க மேல அன்பா மாறி இப்படி எல்லாம் பண்ண வைக்கிறது. இது லேசில போகும்னு எனக்கு தோணல. சொன்னா கேட்க மாட்டீங்க. ஆமா, அப்படித்தான். என்னமோங்க, ஒண்ணுமே புரியலங்க. சரி போங்க, கிளாஸ் போங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். தூக்கமில்லா தூயவரே, மனிதரோல் புனிதரே, ஊருக்குள் உன்னதமானவரே, உங்கள் கல்வி பணியெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னையா உன் பசங்க எல்லாத்தையும் கோட்டலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கியா? யோ, இது காதா இல்ல கேக்காதா? பதில் சொல்லியா? ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார். நல்லா படிக்கிறானுங்களா? படிக்கிறாங்க சார். தோழர்களே, அழகன் நம்மை பிரிக்க சதி செய்கிறான். அவன் சதியை நாம் எல்லோரும் சேர்ந்து முறியடிப்போம்.
அப்படி இப்படின்னு வீரவசனம் பேசியிருப்பியே. யோ பரவாயில்லையா, சொல்லியா? என்ன சார் வேணும் உங்களுக்கு? உங்ககிட்ட இருந்து என்ன பெருசா கேட்ட போறேன்? உலக அமைதிதான். உங்ககிட்ட தோத்துக்கிட்டே இருக்கிறது போர் அடிக்குது ஸ்டாலின். அதனால ஒரு சேஞ்சுக்கு இந்த தடவை உன்னை ஜெயிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். சும்மாவே எக்ஸாம் ஆச்சா உன் பசங்க பாதி பேர் ஃபெயில் ஆயிருவாங்க. இருந்தாலும் சினிமாவுல வர்ற மாதிரி நீ ஒரே பாட்டுல அவங்கள அறிவாளி ஆக்கிட்டீனா, அதனால ரிஸ்க் எடுக்கிறதா இல்ல. என்ன சார் பண்ண போறீங்க? வழக்கமான சில வில்லன் டைப் வேலைகள் தான். என்ன சார் பண்ண போறீங்க? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் பண்ண போறீங்க? மாட்டு வண்டி ரேஸ்ல ஹீரோ வண்டியில இருக்கிற அச்சாணிய கலட்டுறது, பாக்ஸிங் போட்டியில ஹீரோ குடிக்கிற ஜூஸ்ல மயக்க மருந்த கலக்கிறது, இந்த மாதிரி டைப்ல ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். யோ உடனே சிரிக்காதயா. பிளான்லாம் ரொம்ப சின்ன பிளான் தான், ஆனா பவர்ஃபுல்லான பிளான்யா. கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் டைட்டா, அதாவது டஃப்பா செட் பண்ணலான்னு பாக்குறேன். எப்படி சார் இதெல்லாம் தப்பு சார். ஆமா தப்புதான், ஆனா உன் பசங்களை மட்டும் கரெக்டா ஆன்சர் பண்ண சொல்லு. சார் என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு என் மேல? ஆமா என்ன பிரச்சனை நீயே சொல்லு பாப்போம். சார் உங்களுக்கு ஏதாவது கடுப்பு இருந்தா என் மேல காட்டுங்க. எதுக்கு சார் தேவையில்லாம பசங்களை போட்டு டார்ச்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? யோ ஸ்டாலின், லைட் எரியணும்னா லைட்ட போட முடியாதுல்ல, சுவிட்சத்தான போடணும். எங்க அடிச்சா உனக்கு வலிக்குமோ அங்க அடிக்கிறையா. இதுதான் கடைசி. பசங்களை பிரிச்சு போட்டா வேலை முடிஞ்சதுயா. சார் என்ன வேணா வேற கிளாஸ்ல போடுங்க சார். பசங்களை ஏன் சார் பிரிக்கிறீங்க? உன்னை மாத்தினா பிரச்சனை வரும்னு தெரியாத எனக்கு. உன் பசங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, அந்த டிஓ கோமுட்டி தலைய ஒய்யி வேறு வாட்டுன்னு கேள்வி வேற கேட்பான். இதுனா பிரச்சனை வராது பாரு. ஐயோ சினிமாவில் வர முட்டாள் வில்லன் மாதிரி ஹீரோ கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேனே. அவ்வளவுதான் பேட்டர். இது கூட நான் எதுக்கு உங்ககிட்ட சொன்னேன்னா, அப்பதான் ஒரு 10 நாளைக்கு டென்ஷனா இருப்பேன். நான் சார் அழகங்கிட்ட ஏதோ கொஞ்சம் குழாவன மாதிரி இருந்தது. எச்சமங்க அவரு டிஓ ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போனார் சார். எப்போ ஒரு வரேன்னு தெரியுமா? எப்படியும் சாயந்தரம் ஆயிடும் சார். எதுக்கு சார், ஏதாவது முக்கியமா பேச வேண்டியது இருக்கா? ஒரு சின்ன பிரச்சனை. என்ன சார்? எப்படி உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறது? சார் என்னன்னு சொல்லுங்க சார். தமிழ் அழகன்னு சேர்ந்துக்கிட்டு இந்த குவார்டர்லி எக்ஸாம் கொஸ்டினை ஃபுல்லா டஃபா செக் பண்ண போறாங்களாம். யோ என்ன சிரிக்கிற? ஏன் சார் புக்ல இருந்தானே கேள்வி கேட்கணும், வெளில இருந்து கேள்வி கேட்டா நீங்க சும்மா விட்டுருவீங்களா? யோ கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ணி கேட்டா ஆன்சர் பண்ணவே முடியாதியா. அது எப்படி சார் கொஸ்டின் பேப்பரை ட்விஸ்ட் பண்ணி கேட்க முடியும்? உன் பேர் என்ன சார்? சொல்லு, உன் பேர் என்ன? குருவி சார். உங்க அம்மா வழி தாத்தாவோட பொண்டாட்டியோட மகளோட மகன் பேர் என்ன? என்ன சார் கேக்குறீங்க? உங்க அம்மா வழி தாத்தாவோட பொண்டாட்டியோட மகளோட மகன் பேர் என்னன்னு கேட்டேன். சார் தெரியலையே சார். உன் தாத்தாவோட பொண்டாட்டி யாரு? எங்க ஆயா. உங்க ஆயாவோட மக யாரு? எங்க அம்மா. உங்க அம்மாவோட மகன் யாரு? நான் தான். உன் பேர் என்ன? குருவி. இப்ப தெரியுதா கொஸ்டினை ட்விஸ்ட் பண்ண என்ன ஆகுண்டு? சார் உன் பேர் என்னன்னு கேட்கறது தான். உங்க அம்மா வழி தாத்தாவோட பொண்டாட்டியோட மகளோட மகன் பேர் என்னான்னு கேட்டேன். ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கு? கண்டிப்பா சார். இதாயா பிரச்சனை. பசங்களுக்கு கொஸ்டின் என்னான்னு கண்டுபிடிக்கவே நேரம் சரியா போயிடும். அப்புறம் எப்படியா பரிசு எழுதுவானுங்க? ஆமா சார். பேசாம நான் ஸ்கூலை விட்டே போயிடுறேன். சார் என்ன சார் சொல்றீங்க? யோ என்ன டார்ச்சர் பண்றேன்னு பசங்களை டார்ச்சர் பண்றத பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. நான் போயிட்டு அவங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல. சார் பேசாம போங்க சார். பசங்க எல்லாம் சூப்பரா எக்ஸாம் எழுதுவாங்க. என்னயா என்னமோ கிளி வச்ச காரி மாதிரி சொல்ற? சார் இது குருவி ஜோசியம் சார். நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். சார் தைரியமா போங்க சார், நான் பாத்துக்கிறேன். என்ன பண்ணலாம்? பசங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை ரெடி பண்ணும், ஏதாச்சும் பண்ணுவோம்.